ரேஷன் கடை கோதுமை வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி அரைச்சிட்டு வந்து உப்புமா கட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இப்போ 5 கிலோ கோதுமை வாங்கி அதை தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 10 தடவை கழுவியாச்சு. கழுவி தூசி எல்லாமே வந்துருச்சு. குக்கரில் அப்படியே போட்டுட்டேன். நான் கழுவி குக்கரில் போட்டு சாப்பாடு வேக வைக்கிற மாதிரி அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கோதுமை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படி குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்துடணும். போட்டு எடுத்துட்டு அப்படி மாடியில் கொண்டு போய் சேலையை பாதி அளவுக்கு விரித்து ஒன்றுன்னா காய போட்டுட்டு மிச்ச பாதி சேலையை கோதுமையை மூடிட்டு சுற்றி கல் வச்சுட்டு எந்த தூசி காற்றுக்கு எதுவும் மண்ணுக்குன்னு எதுவும் படாமல் இருக்கிற மாதிரி நல்லா சுத்தமாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டேன். நான் சாயங்காலம் போய் அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 நாள் ஆச்சு எனக்கு இது காயறதுக்கு 2 நாள் ஆச்சு. சூப்பராக காஞ்சி வந்துருச்சு. இதில் பாதி ரவை மாதிரி அரைச்சிட்டோம். நாங்கள் ரவை மாதிரி அரைச்சிட்டு மிச்சத்தை கோதுமையாக மாவை அரைச்சாச்சு. அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் சேலக்குள்ள எப்படி இருக்குன்னு கோதுமை அப்படி வெயில் மட்டும் படும், எந்த இதுவும் தூசி எதுவுமே படாமல் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாதியை ரவை மாதிரியும் பாதியை மாவுக்கும் அரைச்சாச்சு. பாருங்கள் இந்த ரவையாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இது வேக வச்சுட்டோன்னே இது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பாதியை மாவாகும். இது களி கிண்டிக்கலாம், புட்டு வேக வச்சுக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம், எல்லாமே செய்யலாம். நல்லாயிருக்கும். எல்லாமே வேறு டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. சாதாரணமாக நம்ம அரைக்கிறோம் பார்த்தீங்களா வேக வைக்காமல், அதை காட்டிலையும் இது நல்லா இருந்துச்சு. 1.5 டம்ளர் நான் 2 பேர்த்துக்கு எடுத்திருக்கேன். கோதுமை ரவையை எடுத்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு தாளிச்சிட்டு இதை நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நான் கடுகு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அது தண்ணி 1.5 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான். எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்ற வேண்டியதே இல்லை. 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி கொதிக்கவும் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து அந்த கோதுமை ரவையை எடுத்து கூட சேர்த்துட்டு கிண்டி இறக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். மேகி கிண்டுறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இந்த ரவை வேகாமல் ரெடி ஆயிடுச்சு. வேக வச்சதுனால இதை ஊற வைக்க வேண்டியதில்லை. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணியை கழுவாமல் ரவையை கழுவாமல் அப்படியேவும் வச்சுட்டேன். நான் அது குடிச்சிருச்சு அந்த தண்ணியை. பாருங்கள் 2 நிமிஷம் வந்துருச்சு. சட்னி வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. அட்டகாசமாக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.